ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதான் நம்ம டெக் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்காமே இருக்கும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, எமர்ஜென்சி கேஸில் நம்ம கால் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. எல்லோரும் கிளிக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் எந்த நம்பரும் கால் பண்ணாலும் கால் போகாது. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதில் ஒரு எமர்ஜென்சி நம்பர் மட்டும்தான் கால் போகும். பார்த்தீங்கன்னா 108, 102, 101, 100 அந்த மாதிரி எமர்ஜென்சி நம்பருக்கு மட்டும்தான் இதுலேருந்து கால் போகும். அந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் வந்து நம்பரை வந்து டைப் பண்ணி கால் பண்ணிங்கன்னா கால் போகும். பட் அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சியாக நம்ம வந்து யாருக்காச்சும் கால் பண்ணணும், நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு அதுக்கும் இதில் ஆப்ஷன் இருக்குது. அது எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், அதை எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் நம்பரை டைப் பண்ணி கால் பண்ணாலே உங்களுக்கு கால் போயிடும். அப்படி இல்லைனா ஃபோன் லாக்கில் இருக்கப்போ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து லாக் ஸ்க்ரீன் ஆன் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு லாக்கில் இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு 5 டைம் இல்லைனா 3 டைம்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனோட வந்து லாக் பட்டனை டேப் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி கால் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு எமர்ஜென்சி நம்பருக்கு கால் போகும். இது மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபோனில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் லாக் பண்ண அப்புறம் உங்கள் ஃபோனில் இருக்க லாக் பட்டனை ஒரு 4 டைம் 5 டைம் இல்லை 3 டைம் நீங்கள் டேப் பண்ணி பாருங்கள், இல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் எமர்ஜென்சிக்கு கால் போகும். இதை ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். போலீஸ் ஹெல்ப்லைன் நம்பருக்கு மோஸ்ட்லி கால் போகும். அதுக்கப்புறம் தெரியல எந்த நம்பருக்கு, ஒரு சில ஃபோனை பொறுத்து இருக்குது, இல்லைனா சிம்மை பொறுத்து இருக்குது. சிம்மை வச்சு தான் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் போகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும், டேப் அகைன் டு ஓப்பன்னு. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருந்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி கேஸில் உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து உங்களோட எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா அலர்ஜி இருந்தால், பிளட் டைப் இருந்தால், ஆர்கன் டோன், இதெல்லாம் நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறது, ஃபோன் வச்சுருக்கவங்க எப்படி வந்து ஃபஸ்ட்டு இதை எடிட் பண்ணி வைக்கிறது அடுத்தவங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி கான்டாக்ட் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் எந்த நம்பர் வேணால் சூஸ் பண்ணி வைக்கலாம். உங்கள் வீட்டு நம்பர், இல்லைனா உங்கள் அப்பா நம்பர், உங்கள் அம்மா நம்பர், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் நம்பர், எது வேணால் வைக்கலாம். நீங்கள் எத்தனை கான்டாக்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது எப்படி நான் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இங்கே மேலே டாப் ரைட் கார்னரில் உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபோன் ஓனரால் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா ஃபோன் யார் வச்சுருக்காங்களோ அவங்களால. ஸோ இதுக்கு வந்துட்டு பாஸ்வேர்டு அக்சஸ் கேட்குது. நான் பாஸ்வேர்டு அக்சஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் வந்திருக்கும். நேம் எல்லாமே, அட்ரஸ், பிளட் டைப், அலர்ஜி, ஆர்கன், எடிட் இன்ஃபர்மேஷன். அது எடிட் இன்ஃபர்மேஷன் போய்க்கோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டன் ஓகே கொடுத்தாலே அதுவே சேவ் ஆகிடும். நீங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. உங்கள் அட்ரஸ் வந்து அக்யூரேட்டாக என்ன அட்ரஸ் இருக்கோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிளட் டைப் கேட்குது. நீங்கள் என்ன பிளட் வேணுமோ அந்த பிளட் டைப் உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அலர்ஜி, உங்களுக்கு ஏதாச்சும் அலர்ஜி இருக்குன்னா அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெடிக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எதனா மருந்து, இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சியில் எதனா மருந்து கொடுக்கணுன்னு நீங்கள் வந்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மெடிக்கேஷன்ஸ் ஆப்ஷன் எட் பண்ணி நீங்கள் எந்த மருந்து தரணுமோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்கன் டோனராக இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் நோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மெடிக்கல் நோட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் எதனா உங்களுக்கு எமர்ஜென்சி கேஸில் ஹெல்ப் பண்ணும்போது எதனா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மெடிக்கலில் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி கான்டாக்ட் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆட் கான்டாக்ட் கொடுங்க. நான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஆட் கான்டாக்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு இருக்க நம்பர்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ நீங்கள் அந்த நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு எங்கள் அம்மா நம்பர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இதில் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பேக் வந்துட்டா போதும். பேக் வந்துட்ட அப்புறம் நீங்கள் வந்து கான்டாக்ட்னு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கான்டாக்ட்டை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். எமர்ஜென்சி கான்டாக்ட்டுக்கு கால் போகும். ஜஸ்ட் அதுக்கப்புறம் இங்கே இன்ஃபர்மேஷன் நீங்கள் சேவ் பண்ண அப்புறம் நீங்கள் எதெல்லாம் ஷோ பண்ணணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் ஷோ ஆகும். அது மற்றவங்களுக்கும் வியூ ஆகும். ஸோ கான்டாக்ட்ஸில் நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் காலை கிளிக் பண்ணால் போதும், கால் வந்து போகும். இது வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் லாக்கில் இருக்கும்போதே பண்ணலாம். ஸோ இது மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எமர்ஜென்சி கேஸில் இந்த எமர்ஜென்சி ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது யாருக்கும் தெரியாது. எமர்ஜென்சி டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு வீடியோ நான் வந்து உமன்ஸ்க்காக காவலன் ஆப் பற்றி போட்டிருக்கேன். அதை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள். அது உமன்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வித் லொக்கேஷனோட ட்ராக் பண்ணுற மாதிரி அதில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்னா ஐ பட்டனில் இருக்குது. ஐ பட்டனில் பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ.